என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான். உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிச்சயமாக என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் பல தரித்திரங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் நடக்கின்ற ஒரு தவறினால் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையே தரித்திரம் ஆட்டி படைக்கிறது. அப்படி என்றால் அதனை உடனடியாக என்னவென்று தெரிந்து கொண்டு சரி செய்துவிட வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டே இருக்குமானால் வாழ்க்கையில் தரித்திரமே இல்லாத நாள் இல்லை என்பது போல் அல்லவா உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும். எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடர்ந்து கஷ்டங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் போது உன் அப்பன் கருப்பன் நானும் என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் எதனால் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு என்று பார்த்த போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக இந்த கருப்பன் ஆசிகளோடு என்னவென்று தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் அறியாமலும் புரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்க கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களும், உன்னோடு நான் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு எத்தனை பெரிய ஆபத்துகள் வருவதாக இருந்தாலும் அந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கருப்பன் அதனை சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதே போலதான் சில நாட்களாகவே உன்னை, உன் குடும்பத்தை தரித்திரம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற. நீ எல்லா விஷயங்களையும் சரியாகவே செய்தாலுமே ஏதாவது ஒரு குற்றம் குறை அதில் வந்து விடுகின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற சந்தோஷம் என்று எப்போதும் இதை நோக்கியே நீ பயணிக்கவும் முடியாது. அதேபோல் எப்போதும் கஷ்டம் என்று சொல்லி மட்டும் நீ எப்போதும் இருக்கக்கூடாது. இந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக நீ மீட்டு விட வேண்டும். இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு உனக்கான நல்லதை நீ அடைய வேண்டும். அப்பன் சொல்வது போல ஒரு தவறு உன் இல்லத்தின் சமையலில் அருகில் இருக்கிறது என்றால் அதனை உடனே திருத்திக் கொள்வது உனக்கு தான் நல்லது. உனக்கு இதனால் ஏதேனும் நஷ்டம் வருகிறதா? என் குழந்தையே, கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் போது இந்த கருப்பனை நம்புகின்ற பிள்ளைகள் எல்லோரும் எப்போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை அடைந்து விடுவார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அவரவர் திறமைக்கேற்ப நிறைய பலன்கள் உண்டு. அவரவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கேற்ப அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதையும், உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்காக தான் இந்த கருப்பன் வருகிறேன். இது போன்ற சில விஷயங்கள், இது போன்ற சில பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இருக்கும் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த பல சூழ்ச்சிகளை இதற்கு எதிராக இருக்கின்ற பல தீய சக்திகள் செய்து கொண்டே இருக்கின்றது. என் குழந்தையே, நாம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்று பெரிய அளவில் ஆசைகள் கொண்ட பிள்ளைகள் கிடையாது. ஏதோ மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும்படியாக, எல்லா விஷயங்களும் நமக்கு மனதிற்கு ஆறுதலை தரும்படியாக கிடைத்தால் போதும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய் அல்லவா? ஆனால் அதை கூட உனக்கு கிடைக்கவிட முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது. இன்று இந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள். உண்மையில் உன் வாழ்க்கையில், அதாவது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த செயல்பாடுகள் இல்லை என்றால் நிச்சயமாக நீ அதனை தவிர்த்து விடலாம். இல்லை, இப்படிதான் என் இல்லத்தில் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் உடனே அதனை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். உடனே இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு நிரந்தரமாக கொடுத்திட்ட இந்த அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நீ அடைய நினைக்கும் போது என் பிள்ளையே, அதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாகி விடுகின்றது.
நீதியிலிருந்து என்ன செய்வது, நாம் யாரிடம் சென்று முறையிடுவது என்று சொல்ல தெரியாமல் தான் என் குழந்தை நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்பதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கேற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தால் அதுவே போதும். கருப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் யார் யார் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்று. எப்பேற்பட்ட நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரவர் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு உசத்தி அல்லவா? அதுபோலதான் இந்த கருப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறை நீ சிறிதாக செய்து விட்டாலும் கூட இந்த கருப்பன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? பெரிய அளவில் வேறு எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பது மட்டும்தான். மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்பது மட்டும்தான். ஏனென்றால் கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சில விஷயங்கள் நம் இல்லத்தில் நடக்கின்ற போது அவையெல்லாம் நாம் சுற்றி இருப்பவருக்கும் நமக்கும் மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் உணர்ந்திட வேண்டும். என்னவோ எவ்வளவோ முயற்சிகள் செய்கின்றோம். இந்த பணத்தை அடைவதற்கு எத்தனையோ கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஏதோ ஒரு இந்த வாழ்க்கையில் நமக்காக எல்லா விஷயங்களையும் இழக்க செய்து கொண்டு விடுகின்றது என்பதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்மோடு இருந்து நமக்கு வேதனைகளை தர நினைக்கின்ற இந்த உலகம் சற்றென்று ஒரு நொடியில் அத்தனையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். உனக்கு ஒன்றுமே இல்லாததாக மாற்ற சூழ்நிலையும் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்படி இருக்கும்போது இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி யாரெல்லாம் பின்னி பிணைக்க நினைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் கருப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்ல வருகிறேன். கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்து சொல்லும். இந்த முறை தவறவிட்டாய் ஆனால் வேறு ஏதாவது ஒரு வகையில் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு தேடி வந்து உனக்கு இந்த செய்தியினை தந்து விடுவேன். ஏனென்றால் நீ முழுக்க முழுக்க என்னை நம்பிய குழந்தை அல்லவா? முழுக்க முழுக்க இந்த கருப்பன் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பான் என்று எண்ணி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வருகின்ற குழந்தை அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த அப்பன் உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன? உன் இல்லத்தின் சமையலறையில் வரையிலும் ஒரு தவறு நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். நான் உணர்ந்து கொண்டு உன்னிடத்தில் அது என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். எல்லா தருணங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நிறைவான ஒரு வெற்றியை பெறப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் இனிமேல் எந்த நிலையிலும் உன்னால் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நம்பு. தரித்திரம் என்பது நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் பணமும் பொருளும் சேர்ந்தாலும் அது அங்கே நிலைத்து நிற்காது. ஏதாவது ஒரு இன்னல்கள், ஏதாவது ஒரு கஷ்டம் என்று மிகப்பெரிய செலவு என்று ஏதாவது ஒன்று உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அது உனக்கு வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதற்காக ஏதாவது ஒரு மிகப்பெரிய கவனத்தோடு கனவோடு சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அத்தனையும் உன்னை விட்டு அப்படியே கரைந்து போய்விடும்.
உனக்கே மனதிற்குள் தோன்றும், நாம் கை வந்தால் எந்த ஒரு செயலும் உனக்கு உருப்பட போவது கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் தரித்திரம் எப்போதும் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. நமக்கு மட்டும்தான் இவையெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். இந்த நிலையை உனக்கு மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக இந்த அப்பன் கருப்பன் நான் மாற்றி கொடுக்க நினைக்கின்றேன். இது உனக்கு தெரிந்த விஷயமோ தெரியாத விஷயமோ? தெரியாத விஷயம் என்றால் உடனே தெரிந்து கொள். தெரிந்த விஷயம் என்றால் நிச்சயமாக இதனை எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றிக் கொள். அது உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ எப்போதும் உணர்ந்திடுவாய். என் குழந்தையே, லட்சுமி தாயானவளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய முதலாவது பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பினை என் பிள்ளை நாம் சமையலறையில் பயன்படுத்தும் போது சரியான இடத்தில் அதனை வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் போது தெய்வத்தினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருக்கும் போது, லட்சுமி தாயானவள் அங்கு வந்து தங்கி இருக்கும் போதும் உனக்கும் வாழ்க்கையில் எப்போதும் வற்றாத செல்வத்தையும் வருகின்ற செல்வத்தையும் உன் கைகளில் நிலைத்திருக்க வைக்கவும் எப்போதும் உனக்கு அவள் உதவி செய்து கொண்டிருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக கல்லுப்பினை வலதுகை பக்கமாக வைக்க வேண்டும். அதாவது நீ சமையல் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் உனக்கு வலதுகை பக்கமாக அந்த கல்லுப்பு இருக்க வேண்டும். அதாவது எட்டி எடுக்க வேண்டும் என்ற தூரத்தில் இருக்கக்கூடாது. உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நெருப்பு அதன் மீது சூடு எழுகின்ற அளவில் அது இருக்கக்கூடாது. என் குழந்தையே, இது போன்ற விஷயங்கள் நீ நினைக்கலாம். அருப்பா, இதையெல்லாம் எதற்கு நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்? உனக்கு அங்கு எத்தனையோ வேலை இருக்கின்றது, எத்தனையோ தீய சக்திகளை அழிக்க வேண்டி இருக்கின்றது, எத்தனையோ செய்வினைகளை நீ விரட்ட வேண்டி இருக்கிறது என்று நீ சொல்லலாம். ஆனால் நீ சொல்வதை விடவும் இந்த விஷயங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. சரித்திரம் உன் வீட்டில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் போது கருப்பனுக்கு தெரிந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுவது தானே நல்லது. என் பிள்ளையே, அதை போல் குப்பை போடுகின்ற அந்த குப்பை தொட்டியையும் வீட்டை நீ பெருக்குகின்ற அந்த துடைப்பத்தையும் எப்போதும் முன்புற வாசலில் பக்கத்தில் சரி, பின்புற வாசலின் பக்கத்திலும் சரி வைக்கக்கூடாது. நீ வேறு எந்த இடத்தில் அதை வைத்தாலும் சரி, அதுபோல வடகிழக்கு மூலை, ஈசானி மூலை, தெய்வம் உன் இல்லத்திற்குள் நுழைகின்ற இடம், அந்த இடத்திற்குள் நீ வைக்கக்கூடாது. இதை தாண்டி வேறு எந்த திசையிலும் அதனை நீ வைத்து கொள்ளலாம். இதுவெல்லாம் சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த தவறுகள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பட்சத்தில் இதனை நீ திருத்திக் கொண்டு பார். நிச்சயமாக உன்னால் ஆகி உணர முடியாத பல நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். இதையெல்லாம் உன் முன்னால் வருகின்ற பல பிரச்சனைகளை உனக்கு எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்து நீ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்து விட்ட பிறகு உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதையும், இந்த கருப்பன் எதற்காக இந்த விஷயத்தை நான் செவிகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, ஒருவேளை இந்த பதிவினை கேட்பது என்னுடைய ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், என் குழந்தையே, சமையலறையில் நீ செல்வதாக இருந்தாலும் சரி, சமையலறையில் நிற்கின்றவர்களுக்கு இதனை எடுத்து சொல்ல வேண்டும். வாழ்க்கை எப்போதுமே நம்மை இது போன்ற ஆதாள பாதத்தில் தள்ளி வைத்திருக்க கூடாது.
தம்முடைய நிலையும் மாற வேண்டும். நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதேபோல இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய சமையல் அறையில் இது போன்ற தவறு நடக்காமல் நீ பார்த்துக்கொள். தரித்திரம் என்பது லட்சுமி தாயானவள் சார்ந்ததல்லவா? செல்வத்தை அள்ளி கொடுப்பவள் தானே அந்த தரித்திரத்தை உனக்கு அள்ளி கொடுப்பாள். அதை மதிக்காத இடத்தில் செல்வம் தங்காது. அதனால் அவனை மதித்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல விஷயத்தில் இருக்கின்ற மாற்றங்களை உணர்ந்து கொண்டு இந்த அப்பன் சொல்லது எல்லாம் உண்மை என்று புரிந்து கொண்டு இனியாவது இதையெல்லாம் நீ பின்பற்றிக்கொள். நிச்சயமாக கருப்பன் உனக்காக வெற்றி செய்தியோடு மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனை நம்பினால் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லது நடக்கும். உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகும். அதற்கு என்றும் என்றென்றும் நான் பொறுப்பாவேன். நான் தருவதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் செல்வத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் உன்னை தொடராது. உன்னுடைய புரிதல் என்னவோ அவை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்கு எப்போதும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்க கூடாது. என் பிள்ளையே, சரியான புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்காக எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, என்ன தேவை என்று எது தேவை என்று இனிமேலும் எப்போதும் நீ சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர இனிமேல் தெரிந்து கொள். உனக்காக வேண்டிய ஒவ்வொரு நிலையிலும் இனி எப்போதும் நீ நல்லபடியாக உணர்ந்து நடந்து கொள். தேவையில்லாதது எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சரியான விஷயங்களை உனக்கு உரியதாக்கி எப்போதும் உன் முன்னால் நின்று நான் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டு உன்னை வாழ சொல்வேன் என்பதை நீ மறக்க கூடாது. என் குழந்தையே, பொதுவாக என் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அப்பன் சொல்வது போல என் பிள்ளையே உனக்காக வாழ வேண்டும். இன்னொருவர் உன்னிடம் அக்கறை கொடுக்கவில்லை என்பதற்காக ஒருபோதும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ இழந்துவிடக் கூடாது. உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் நீ விட்டுவிடக் கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டு நடந்து கொள். அத்தனைக்குமான விஷயங்களை உனக்கு நான் கொடுத்து உதவும். இந்த காலம் இனி எப்போதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து நடந்து கொண்டால் போதும். அப்போது எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர நான் உனக்கு எடுத்து சொல்லிவிடுவேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டு நீ ஆனந்தமாக வாழ துணிந்து விட வேண்டுமல்லவா? அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து நடந்து கொள். கருப்பன் நின்று இருக்கும்போது இதுவெல்லாம் சாத்தியமாகும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நீ எப்போதும் வருந்தி கொண்டுதான் இருப்பாய். வாழ்க்கை முழுவதும் கலங்கி கொண்டுதான் இருப்பாய். வாழ்க்கை முழுவதும் உனக்கு கஷ்டங்கள் தான் எஞ்சி இருக்கும். அதனால் தான் எப்போதும் சொல்கின்றேன், நீயும் உன்னுடைய சுயநலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்க வேண்டுமென்றால், ஆனால் ஒருபோதும் உன்னுடைய சுயநலம் இன்னொருவருக்கு காயத்தை கொடுக்க கூடாது. என்னுடைய சுயநலம் உன்னுடைய சுயநலமும் இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. உன்னுடைய சுயநலத்தினால் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீமைகளையும் நீ செய்துவிடக் கூடாது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவென்று எதுவென்று
வேண்டுமென்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த நேரமும் நாம் தேடுகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற போது நாம் தெளிவான அன்போடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விருப்பம் போல ஒவ்வொன்றும் சரியாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உனக்கு எந்த நிலையிலும் உன்னை வாழ சொல்லும் பேரதிர்ஷ்டம் என்பதை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் போது உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள். இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு அனுபவங்களும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து நடந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து நடந்து கொண்டால் போதும். இப்படி மட்டும் சரியாக உனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இனி வரக்கூடிய நாட்களை உனக்கானதாக மாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. எப்போதும் போல இந்த அப்பன் கருப்பன் உனக்கு வேண்டி சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மீட்டு விடுவாய் என்பதுதான் உண்மை. கலங்கி நிற்கும், தயங்கி நிற்கும், எதற்காகவும் இனி வருத்தம் கொள்ளாதே. என் பிள்ளையே, முடியாது என்று எதையும் நினைத்து விடாதே. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தேவையில்லாததை எல்லாவற்றையும் நான் இனிமேல் நிச்சயமாக கடந்து வரத்தான் போகின்றோம். நமக்கு தெளிவான விஷயங்கள் சரியாக நாம் உணர்ந்துதான் இருக்க போகின்றோம் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த அப்பன் கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும். உன்னை இனிமேல் வழி நடத்தட்டும். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைகள் என்னவென்பதையும் மற்றவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காத உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்ற நீதான் போராட வேண்டும். அதற்கு உன்னிடம் கருப்பன் மட்டும் உதவி கேள். இந்த மனிதர்களை நம்பி ஒருபோதும் ஏமாந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.